உசிலம்பட்டி பக்கத்தில் சிந்துப்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு பெருமாள் கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. 2-3 கோடி ரூபா செலவழித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. போனால் தேரே பிரமாதமாக இருக்குது. 40 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் தேர் வாங்கி கொடுத்துருக்காரு கோயிலுக்கு. அந்த தேரோட டிசைனே அற்புதமாக இருக்குது. ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு, என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு. இத்தனாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் கலந்து கொண்டவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி, மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் போட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் இருந்து யாருமே அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரவே இல்லை. கலந்து கொண்டவர்கள் இவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தவன் பேர் கல்வெட்டில் ஒரு உபயதாரர் பேரில் கூட ஒரு சோத்துல கூட எழுதலை. இது என்னது? அப்போ நீங்கள் வரலாற்றையே கொலை பண்ணுறீங்களா இல்லையா? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினாங்கன்னு தான் மக்கள் நினைப்பான். அடுத்த தலைமுறை அப்படித்தான் நினைக்கும். செஞ்சவன் பேரே இல்லை, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காதவங்க பேர்லாம் இருக்குல்ல. அரசாங்கம் கோவிலில் போய் பண்ற அட்டூழியத்துக்கு அளவு இருக்கா இல்லையா? பொதுப்பணித்துறை அரசாங்கம் நடத்தலாங்க. மதுரையில் இருக்கிற பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கட்டினது யாரு? யார் கட்டினா? அரசாங்கம். மதுரையில் இருக்கிற நீதிமன்றத்தை கட்டினது யாரு? அரசாங்கம் இல்லையா? காவல் நிலையத்தை கட்டினது யாரு? அரசாங்கம். அரசு கட்டடம் கட்டுது, அரசு நிலம் ஒதுக்குது, அரசு அதில் போய் இருக்கலாம், கோலோச்சலாம், நிர்வாகம் பண்ணலாம். மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினது யாரு? பாண்டிய மன்னர்கள். மக்கள்ங்க. பாண்டிய மன்னர் காட்டினா பாண்டிய மன்னர் கூலி கொடுத்தா கட்டினாரு? தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட 40,000 கோயிலுக்கும் கூலி கொடுத்து சம்பளம் கொடுத்து கொத்தனார் ஆசாரிக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து கட்டியிருந்தா எந்த பெரிய மன்னனாக இருந்தாலும் ஆட்சியே திவாலாயிருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலை இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு வேல்யூட்டர் கொடுத்து வேல்யூ போட்டு 2,000 கோடி ரூபா ஆகும் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னா 20 கோடி ரூபாய்க்கு மூச்சு திணறிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு அரசாங்கம். மக்கள் தங்கள் உழைப்பையும் ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி கட்டிய கோவில்கள் தான் இந்து கோவில்கள். 40,000 கோயில். இந்த கிரெடிட்டை நான் மன்னர்கள் கொடுக்க மாட்டேன். மன்னர் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணார், அவ்வளவுதான். 80 டன் இடங்க ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோவில் மேல அந்த ஒரே கல்லான அந்த டவர் மேல இருக்குல்ல, 80 டன்னு. 80 டன் என்ன அர்த்தம்? 80,000 கிலோ. எப்படிங்க ஏத்தனா அந்த கோவில் உச்சியில கோபுரத்துல? எப்படி ஏத்தன? மன்னர் ஏத்திட்டாரா ராஜராஜ சோழன்? இல்ல ஜீம்பூம்பானும் ஏறிடுச்சா? மக்கள் எத்தனை 5 கிலோமீட்டருக்கு சாரம் போட்டிருக்கான், யானைகளை கட்டி கொண்டு வந்து இழுத்துருக்கான், அவ்வளவு தூரத்துக்கு பிரிட்ஜ் மாதிரி ரேம்ப் போட்டிருக்கான். அப்பதான் அந்த டன் அங்க போய் மேல ஏறும். மக்கள் உழைப்பு எல்லாம் இதுக்குள்ள சம்பளம் கொடுத்துருவார் ராஜராஜ சோழன். இங்க திருமல் நாயக்கர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சம்பளம் கொடுத்தா கட்டினாரு? மக்களுடைய அர்ப்பணிப்பு, ஈடுபாடு, பக்தி, அவனுக்கு இருந்த உணர்வு, இதுதான் உருவாச்சு. அரசாங்கம் கட்டுனதுல அரசாங்கம் நீங்க போய் உள்ள பூந்துக்குங்க. மக்கள் கட்டிய கோவில்களில் மக்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுங்க. நீங்க ஏன் போறீங்க? உங்களுக்கு என்ன வேலைங்க? ஃபெசிலிட்டேட்டரா போங்க. நான் இன்னும் அதை நான் மறுக்கவே இல்லை. நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்தாலும் கோவில்களில் அரசாங்கம் ஃபெசிலிட்டேட்டா இருக்கும். பிஜேபி HRNC மினிஸ்டர் ஃபெசிலிட்டேட் பண்ணுவார். அவர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் பிஜேபி அறநிலையத்துறை அமைச்சர் காத்திருக்க மாட்டாரு. கார்த்திகை தீபம் மலை உச்சியில தீபத்தூண்ல கோர்ட்டு சொல்லி ஏத்தன அவசியம் இல்லை. பிஜேபி கவர்மெண்ட் வந்தா கார்த்திகை அன்னைக்கு அங்க தீபம் எரியும். கோர்ட் எதிர்த்தாலும் தீபம் எரியும், எரிக்க கூடாதுன்னு சொன்னாலும் தீபம் எரியும். இதெல்லாம் தலையிடுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாதுங்க. இதெல்லாம் பாரம்பரியமா வந்தது. கோவில்கள் மேல நமது நாட்டில் எவ்வளவு ஒரு சென்டிமெண்டோட இருந்திருக்கிறாங்க. மருது பாண்டியர்களை பிடிக்கவே முடியல, தெரியுமா உங்களுக்கு? எப்படி பிடிச்சாங்க? நீ வராட்டி காளையார் கோயில பீரங்கி வச்சு தகர்த்துறோம்னா கோவிலை காப்பாத்துறதுக்காக வந்து சரணடைஞ்சாங்க, தூக்குல தொங்குனாங்க. உண்டா இல்லையா? கண்டிப்பா. நீங்க பாஞ்சாலங்குறிச்சி போனீங்கன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சுத்தி சுவர் சித்திரங்கள் எழுதியிருப்பாங்க. நீங்க பல பேர் அதெல்லாம் வாசிச்செல்லாம் பார்க்கறது இல்லை. இங்க உள்ள ஆடியன்ஸ் சொல்ல அதெல்லாம் போய் வாசிச்சு பாருங்க. அதுல எழுதியிருப்பான், வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய முருக பக்தன். இங்க இருந்து 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மணி அடிக்கிற சிஸ்டம் வச்சிருந்தான். திருச்செந்தூர் கோவில்ல காலையில பூஜை முடிந்த பிறகுதான் அந்த மணிச்சத்தம் 2 கிலோமீட்டர் அப்படியே ரிலே ரேஸ் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் உணவு அருந்துவான்னு அந்த சுவர் சித்திரத்துல எழுதியிருக்கு. புரியுதா? நீங்க மதுரை மேயர் சாப்பிடுறதுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பூஜைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மீனாட்சி அம்மன் கோயிலே சாப்பிட முடியலன்னு கவலைப்படுறவங்க தான் மேயரா இருக்காங்க. என்ன சொல்லிட்டு எவ்வளவு அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறாங்க. ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுலங்க அதுல எழுதியிருக்கிற தெளிவா அந்த கோவிலுடைய தலைமை ஸ்தபதி, அந்த தலைமை ஸ்தபதி இருக்கார்ல அவரு, அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர், இந்த 2 பேருக்கு மன்னர் சம்பளம் தர மாட்டாரு.
மற்ற பணியாளர்களுக்கெல்லாம் மன்னர் சம்பளம் கொடுப்பாரு. இந்த 2 பேருக்கு ராஜராஜன் எழுதியிருக்கான், இந்த 2 பேரும் எனது பணியாளர்கள் இல்லை, இவங்க சிவபெருமானுடைய பணியாளர்கள், அதனால அவங்களுக்கு கோவில் உண்டியல் இருந்தா சம்பளம் தருவோம், மற்ற பணியாளர்களுக்கெல்லாம் எனது கஜானால இருந்து சம்பளம் போகும் எழுதியிருக்கிறார். அவங்க மன்னன் சொல்வதை தலைமை சிற்பியும் தலைமை அர்ச்சகரும் கேட்க வேண்டியதில்லை, அவர்கள் கடவுளுக்குத்தான் கட்டுப்பட்டவர்கள், மன்னனுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை. எவ்வளவு அற்புதமான சிஸ்டம்லாம் உருவாக்கி இருக்காங்க. ராஜராஜ சோழன் கல்வெட்டை போய் படிக்க சொல்லுங்க, உங்க ஸ்டாலின் ஐயாவை, சேகர்பாபு போய் படிக்க சொல்லுங்க, அப்போ எதை விளங்குதான்னு பார்ப்போம். இப்ப அறநிலைத்துறை வந்து ஊழல் நீங்களே சொல்லிட்டீங்க சார். பொதுப்பணித்துறையிலும் ஊழல் இருக்கு. இப்போ பொதுப்பணித்துறையில ஊழல் இருக்கு ரெண்டு வகையா பிரிச்சுங்க சார். ஒண்ணு ஊழல் இருக்கு அதனால அறநிலைத்துறை வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. ஊழலே இல்ல, அரசாங்கம் அப்படியே பத்திரமா தங்கமா இருக்கு, அற்புதமா நடத்துதுன்னா கூட கோவில்கள்ல அரசாங்கத்திற்கு வேலை இல்லைங்கிறது தான் எங்க கருத்து. கோவிலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஊழலே இல்லைனால் நீ உள்ள வரக்கூடாதுன்றதுதான். கோவில் விஷயங்களை தலையிடுறதுக்கு உன் சமூக நீதி கொள்கையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான இடம் இது இல்லை. அது செய்யாதீங்க, தப்பு, தெய்வ குத்தம் ஆயிரும். இப்படி பண்ணக்கூடாது. நீங்க பாம்பேல போங்க, சித்தி விநாயகர் கோயில் இருக்கு. மும்பை போயிருக்கீங்களா? சித்தி விநாயகர் கோயில் அரசாங்கமா நிர்வகிக்குது இல்ல, பளிங்கு மாதிரி இருக்கு, அப்படி பளிங்கு மாதிரி இருக்கு. இந்த ஒரு சினிமால வடிவேலு சொல்லுவாரு, துபாயில ரோடெல்லாம் அப்படியே ரோட்லயே சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம் பாருல, அந்த மாதிரி கோவிலுக்கு நான் காமிக்கவா இந்தியா பூரா? ஒரு கோயில் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. டெல்லியில சுவாமிநாராயணன் டெம்பிள் போயிருக்கீங்களா? அரசாங்கம் நிர்ணயிக்குது. தாஜ்மஹால் சொல்றீங்க, உலக அதிசயம் சுவாமிநாராயண் கோயில் தான், தாஜ்மஹால்லாம் இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில். நீ குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு செகண்ட் கையை விட்டு விலகிட்டாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சிற்பங்கள், அவ்வளவு தூண்கள், அவ்வளவு அழகு, எங்கேயோ போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அரசாங்கமா நடத்துது, அதை பக்தர்கள் தான் நடத்துறாங்க. என்ன பிரச்சனை இங்க உங்களுக்கு? திருப்பதி தேவஸ்தானம் நடக்குது, குருவாயூர் தேவசம் போர்டு நடத்துது. கேரளாவினுடைய கோவில்கள் அரசாங்கத்துக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. கர்நாடகாவில் அப்படிதான். நீங்க தர்மஸ்தலா போனீங்கன்னா அங்க மஞ்சுநாதர் கோவில் இருக்கு. எத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? தனியார் நடத்துற கோவில். இந்தியாவிலேயே ஒரு அரசாங்கத்தினுடைய போஸ்ட் ஆபீஸ்ல, எல்லா ஊர்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல மணி ஆர்டர் அதிகமா வர்ற ஊர் தெரியுமா இந்தியாவிலேயே? தர்மஸ்தலா. அங்க இருக்கிற நடக்கிற அன்னதானத்துக்கு உலகமெல்லாம் இருக்கிறவன் தினசரி பணம் அனுப்புறான், அன்னதானத்துக்கு பணம் அனுப்புறான். அதை வச்சுக்கிட்டு அன்னதான ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. யாரு போனாலும் எப்போ போனாலும், கர்நாடகா கோவிலுடைய சிறப்பே அப்படிதான், எப்போ போனாலும் எத்தனை பேர் போனாலும் சாப்பிடலாம். அவ்வளவு பணம் குவியுது சார் அன்னதானத்துக்கு. ஏன் அந்த மாதிரி இங்க நீங்க ஒண்ணு பண்ண முடியல? நீங்க இங்க கலைஞர் பிறந்த நாளுக்கு சமபந்தி போஜனம் உள்ள அன்னதானம் நடத்துறீங்க. ஏன்னா உங்க அரசியல்வாதிக்கு சமபந்தி போஜனம் கோவில ஏன் நடத்துறீங்க? அண்ணாதுரை பிறந்த நாள் சமபந்தி போஜனம்னு கோயில நடத்துறீங்க. உங்க தலைவர்களுக்கு திதியே எங்க காசை வச்சுதான் நடத்துறீங்க. திதி நீங்க தனியா நடத்துங்க, உங்க கட்சியில நடத்துங்க, அறிவாலயத்தில் நடத்துங்க, கட்சியில நடத்துங்க. கோவில நடத்துறது சமபந்தி போஜனம். இதுக்கா கோவில் பணம் இருக்கு, கோயில் உண்டியல் இருக்கு. 40% பணியாளர்களுக்கு மிச்சம் இது. பிக்ஸட் டெபாசிட் என்னாச்சு? எவ்வளவு பணம் இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது? எல்லா கோவில்களுடைய நிரந்தர வைப்பு நிதி எவ்வளவு இருந்துச்சு? முக்காவாசிக்கு மேல உடைச்சிட்டாரு சேகர்பாபு, எல்லாம் எடுத்துட்டாரு. கட்டடம் கட்டுறேன்றாரு, கல்யாண மண்டபம் கட்டுறேன்றாரு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேங்கிறாரு. இதுக்காக பக்தர்கள் பணம் போடுறாங்க.